வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். நம்ம பல விஷயங்கள் பேசும்போது 5 இயர் பிளான், 10 இயர் பிளான் அப்படிங்கிறத பற்றி பேசணும். இந்த 5 இயர் பிளான், 10 இயர் பிளானை பற்றி நீங்கள் டீட்டெயில்டாக பண்ணணும். நீங்கள் எப்படி 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க, 10 வருஷம் கழிச்சு எப்படி இருப்பீங்க அப்படிங்கிறதெல்லாம் அவங்கள யோசிக்க சொல்லுவாங்க. பட் உலகங்கிறது பெரிய அன்சர்டன். 5 வருஷம் கழிச்சு எப்படி இருப்போங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. எந்த பெரிய கொம்பனாலையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு பின்னாடி நடந்த விஷயத்த யாரால மாற்றவும் முடியாது. என்ன நடந்ததோ நடந்து போச்சு. அதுலேருந்து பாடங்களை கற்றுக்க முடியுமே தவிர, திரும்பி நீங்கள் பாஸ்டில் போய் அங்கே உட்காந்து ஒன்றும் மாற்ற முடியாது. எஸ், உங்களுக்கு ரிக்ரெட் இருக்கலாம். நான் அதை இப்படி பண்ணியிருக்கலாம், நான் அதை மாற்றி பண்ணியிருக்கலாம், அதனால் என்னோடய வாழ்க்கை பெட்டராக இருந்திருக்கும் அப்படின்னு நீங்கள் ரிக்ரெட் பண்ணலாம். அந்த ரிக்ரெட்னால ஃப்யூச்சர் நீங்கள் கரெக்டிவ் ஆக்ஷன் எடுக்கலாமே தவிர, பண்ணதை போய் நீங்கள் மாற்றவே முடியாது. எனக்கு எங்கள் அம்மாவும் கிடையாது, எங்கள் அப்பாவும் கிடையாது. 2 பேரும் போய் 10 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் என்னால் இப்போ என்ன நினச்சாலும் எங்கள் அப்பாட்ட போய் திரும்பி பேசவும் முடியாது, எங்கள் அம்மாட்ட இருந்து போய் பேசவும் முடியாது. அவங்க இருக்கிறச்ச அருமை தெரிஞ்சதோ தெரியலையோ, இல்லாதம்போது நிச்சயமாக தெரியுது. அது மாதிரி ஹிஸ்ட்ரியில் பல ஃபிகர்ஸ் இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி நான் 19 மன்மோகன் சிங்கை பார்த்தேன். திரும்பி பார்க்குறேன்னு சொன்னேன். அப்படியே லைட்டாக விட்டேன். டெல்லிக்கு நான் போகல. எப்படி திரும்பி போய் கேட்டு கூச்சமாக இருந்தது, போவே இல்லை. அவரெல்லாம் பர்மனண்ட்டாக இருப்பாருன்னு நம்ம நினச்சிட்டோம். ஆனால் பழுத்த வயசு 92 வயசில் தான் இறந்துட்டார். இப்போ என்ன ரிக்ரெட் பண்ணாலும் திரும்பி போய் மன்மோகன் சிங்கை பார்க்க முடியாது. இது என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்கிறேன். இது மாதிரி உங்கள் எல்லாருக்கும் டெஃபினட்டாக ரிக்ரெட்ஸ் இருக்கும். அந்த ரிக்ரெட்டை நீங்கள் கரெக்ட் பண்ண முடியாது. அந்த ரிக்ரெட்லேருந்து நம்ம அடுத்தது எப்படி கரெக்ட் பண்ணிக்கலான்னு வேணால் பார்க்கலாமே தவிர, நம்மளால் இந்த பொசிஷனை மாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நிச்சயமாக முடியாது. அதனால் போனதை நினச்சிக்கிட்டு உக்காந்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃப்யூச்சரும் எங்கேயும் போகாது. ஏன்னா அந்த ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அந்த கேப்புங்கிறது இப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறது தான் கேப். இது ஒன்று தான் இம்பார்ட்டண்ட். ஃப்யூச்சர் அன்சர்டன், பாஸ்ட் இஸ் ஃபினிஷ்ட். நான் நாளைக்கு ஹெல்த்தியாக இருக்கணும்னா என் கண்ட்ரோலில் இல்லாத விஷயங்கள் நிறைய இருக்குது, ரைட்டா? ஆனால் என் கண்ட்ரோலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். என் ஹெல்த்தை நான் பார்த்துக்கணுன்னா டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். அட்லீஸ்ட் 5 நாளைக்கு ஒரு வாரத்தில் பண்ணணும். வாயில் என்ன போடுறேன், எவ்வளோ தண்ணி குடிக்கிறேன், எது மாதிரி தண்ணி குடிக்கிறேன் அப்படிங்கிறது டெஃபினட்டாக என் கண்ட்ரோலில் இருக்குது. தேவையில்லாததை நான் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு சாக்லேட் தின்னதுனால என் ஹெல்த்து மோசமாக போயிடாது. ஆனால் ஒரு வருஷம் தினம் சாக்லேட் தின்னேன்னா 10 கிலோ ஈஸியாக போடுவேன். கிவன் மை ஜெனட்டிக் டிஸ்பொசிஷன் சர்க்கரை வியாதி நிச்சயமாக வரும். ஆனால் ஒரு நாளைக்கு சாக்லேட் தின்னதுனாலையோ, ஒரு நாளைக்கு ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டதுனாலையோ, ஒரு நாளைக்கு தண்ணி அடித்ததுனாலையோ என் வாழ்க்கை மாறாது. ஆனால் என்ன ஈஸியாக மாறிடும்னா, ஒரு நாளைக்கு தானே, நாளைக்கு நம்ம ஒழுங்காக நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி 1 2 ஆகி 2 3 ஆகி 3 10 ஆகி 10 100 ஆகி 100 1000 ஆகிடும். அதனால் ஒண்டியே முற்றுப்புள்ளி வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இந்த குடி, சிகரெட்டு, இந்த ஸ்வீட் சாப்பிட்றது, கூல்ட்ரிங்க் குடிக்கிறது, இதெல்லாம் நான் சொல்கிறேன். இந்த கூல்ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு சிகரெட்டு, குடி அண்ட் இஷ்டத்துக்கு ஸ்வீட் சாப்பிட்றத நிறுத்தினாலே பாதி பேட்டில் ஓவர். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் நடந்தோன்னா மீதி பாதி பேட்டில் முடிஞ்சு போச்சு. சொல்கிறது ஈஸி, பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. பட் இதை நான் ஒழுங்காக பண்ணால் தான் என் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். என் ஃப்யூச்சர் பின்னாடி வரப்போகுது. 5 வருஷத்தில் நான் நல்லா இருப்பேன், 5 வருஷத்தில் எனக்கு ஒன்றும் வியாதி வரக்கூடாதுன்னு நான் நினச்சேன்னா அது முட்டாள்தனம். இது என்னோடய வீக்னஸை உங்கள்கிட்ட ட்ரான்ஸ்பரண்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் இதை சொல்கிறேன். மற்றவனை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி பயமாக என்னங்கிறத பரிசீலனை பண்ணிக்கணும். அதனால் நாளைக்கு என் ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ப்ரெசண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்கள் ஃப்யூச்சரில் போய்
ரீச் ரிஃப்ளெக்ட் ஆகும். நீங்கள் இன்றைக்கி சும்மா வேடிக்கை பார்த்துட்டு நாளைக்கு ஃப்யூச்சர் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நடக்காது. நீங்கள் ரேப்பிடாக எனி ஸ்போர்ட் ஆடுறவனை பார்த்தீங்கன்னா, ஹையஸ்ட் லெவலில் ஆடுறவனை பார்த்தீங்கன்னா, அவன் டெய்லி 10 to 12 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணாமல் இருக்கவே மாட்டான். ஒரு பிளேயர் இருந்தான், அவங்களுக்கெல்லாம் தெரியாது அவனை. இவான் லெண்டில்னு பேர், பெரிய பிளேயர். அவனுக்கு மினிமல் டேலண்ட்டு, மேக்ஸிமம் ரிசல்ட்டு. ஒரு நாளைக்கு 70 டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் பண்ணுவான், எக்ஸசைஸ் பண்ணுவான். ஒரு வாட்டி லியண்டர் பிஎஸ் இவான் லெண்டரோட ட்ரெயின் பண்ணான். ஒரு நாளெல்லாம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அபாடி இனிமேல் எல்லாம் ஓவர் அப்படின்னு போய் லியண்டர் பிஎஸ் லெண்டில் வீட்டில் படுத்துட்டான். லெண்டில் என்ன பண்ணான், திரும்பி வந்து அவனோட பெட்லேனா அவனோட கம்ஃபர்டெல்லாம் எடுத்துகிட்டு, என்ன நீங்கள் இன்னும் நானே முடியலவா, எழுந்து போகலாம், ஒரு 2 ரவுண்டு கோல்ஃப் ஆடலான்னா. நம்மளால் 2 நாயும் கூட்டிகிட்டு கால்ஃப் கோர்ஸுக்கு போய் நம்ம 2 ரவுண்டு கால்ஃப் ஆடலான்னா. கால்ஃப் 2 ரவுண்டு ஆடணுன்னா நீங்கள் கால்ஃப் கோர்ஸில் ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும். 60-70 எக்ஸசைஸை பண்ணிவிட்டு அவள் தாயே முடியலன்னு படுத்துட்ருக்கிறவனை எழுப்பி வாடா 3 கிலோமீட்டர் நடந்து கால்ஃப் ஆடலாங்கிறான் பாருங்க. அதுதான் அவன் போடுற கரண்ட் ஒர்க் எத்திக்கு. அதனால தான் கம்மி டேலண்ட் இருந்தாலும் சுப்ரீம்லி டேலண்டடாக இருந்த ஜான் மெக்கென்ரோவை அவன் சொல்லி அடித்தான். இது சாதாரண விஷயம் இல்லை. மெக்கென்ரோவுக்கு இந்த டென்னிஸ் ரேக்கெட்டுங்கிறது கையோட எக்ஸ்டென்ஷன் மாதிரி. அவ்வளோ சென்ஸ் ஆஃப் டைமிங் இருக்கும் லெஃப்ட் ஹேண்டர். அவன் சொல்லி அடித்தான்னா அவன் அது மாதிரி எது மாதிரி பிளேயர்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அது மாதிரி மாடர்ன் டேயில் ஜோக்கோவிக் அது மாதிரி பிளேயர் கொஞ்சம். அதனால் பை ஷியர் ஸ்ட்ரென்த் ஆஃப் வில் அவன் இவ்வளோ அந்த கிராண்ட் ஸ்லாம் ஜெயிச்சிட்டான். அவன் வந்து ஃபெடரர் மாதிரியோ நடால் மாதிரியோ பெரிய வித்தையெல்லாம் தெரியாது அவனுக்கு. பட் ரூத்லெஸ் ட்ரைனிங் அண்ட் எஃபிஷியன்சியில் அவன் ஜெயிச்சு வந்துட்டான். நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, பாஸ்ட்டில் இருக்கிற ரிக்ரெட்டை கரெக்ட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஃப்யூச்சரில் ஒழுங்காக இருக்கிறதுக்கு இந்த சின்ன கேப் இருக்குது பாருங்கள், ப்ரெசண்ட்டுங்கிற கேப்பு, அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கிறது தான் உங்களை டிட்டர்மின் பண்ணும் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னு. அதை கரெக்டாக ஆடினீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு நல்லா இருக்கும். தப்பாக கோல் விட்டிங்கன்னா ஃப்யூச்சரும் வீணாக போயிடும். அதனால் எப்போ ஃபேட்டுங்க கார்ட்ஸ் வந்து உங்களுக்கு விதி கையை விட்டு டீல் பண்ணும். வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கார்ட்ஸ் கிடைக்கிறதுன்னு உங்கள் கையில் கிடையாது. பட் இந்த கார்ட்ஸை எப்படி ஆடுற போகிறீங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ண போகிறீங்க. எனக்கு கிடைச்ச கார்ட்ஸை நான் எப்படி ஆட போகிறேங்கிற டிசிஷன் உங்கள் கையில் இருக்குது. அதை விட்டுட்டு எனக்கு கார்ட்ஸே சரியாக வரல அப்படிங்காதீங்க. ஏதோ ஒரு 4 கார்டு மாட்டிடுச்சுல்ல, அந்த 4 கார்டை எவ்வளோ நல்லா ஆட முடியும்னு பாருங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நன்றி, வணக்கம். வணக்கங்க. நான் டோட்டலாக 6 புஸ்தகம் எழுதியிருக்கேன். 3 இங்கிலீஷில், அதோட 3 தமிழ் டிரான்ஸ்லேஷன். யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கனெக்ட் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பற்றி டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இந்த புஸ்தகம் வேறு எங்கேயும் கிடைக்காது, வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும். நன்றி, வணக்கம்.